ஹாய் கைஸ், வெல்கம் டு கெட் அப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விசஸ் இந்தியா. நீங்கள் நினைக்கிற மாதிரி போரெல்லாம் பற்றிலாம் பேசுறதுல இல்லை. அங்கே அமெரிக்காவில் வாழ்கிற சராசரியான ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாதிக்கிறாங்க, ஒரு காஃபி ஷாப்லேயோ இல்லை வந்து ஒரு பேசிக்கான ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட சேலரியில் வச்சு அங்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு மிச்சமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுது, அதை பற்றி நீங்கிட்ட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காம பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு ஸ்டோரியை நம்ம போயிடலாம், சரிங்களா? அமெரிக்கா மாப்பிள்ளை விசஸ் தமிழ்நாட்டில் மாப்பிள்ளை, அந்த மாதிரி நம்ம போயிடலாம். ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ஒய்ஃபை கூப்பிட்டு சம்பளம் வந்துருச்சு, 3,50,000 வந்துருச்சு. அவங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க எங்க வெளியே போறாங்க. வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேக்கு போறாங்க. கஃபே போயிட்டு ஒரு காஃபி குடிக்கிறாங்க. ஒரு நார்மல், ரொம்ப நார்மலான காஃபி, ரொம்ப ஹை இல்லாமல் நார்மலான காஃபி பார்த்தீங்கன்னா ஒரு $3 $5 வரைக்கும். நம்ம வந்து ஒரு $3 $4 நம்ம வச்சுக்கலாம் கணக்கு தான். அடுத்து அவங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஹோட்டல் போகலாம் அப்படின்னு ஹோட்டல் போகிறாங்க. ஹோட்டல் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. சிக்கன் பிரியாணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா $15 $20 பக்கம் வரும். நம்ம சுமாராக ஒரு $15 அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸு அந்த மாதிரி டால்பி அந்த மாதிரி அந்த முக்கியமான சிட்டிக்குள்ள ஒரு ரேட்டும், கொஞ்சம் அவுட் சிட்டிக்கு ஒரு ரேட் இருக்கும். நம்ம ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு பாப்கார்ன் வாங்குறாங்க. பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா $5 $8 வரும். அது பார்த்தீங்கன்னா மூவி போயிட்டாங்க, நல்லா சாப்பிட்டு பாப்கார்ன்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு $20 $50 வரைக்கும் ஆவரேஜாக வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $30 அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மந்த்லி என்னென்ன செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சமையல் பண்ணுறது சுமாராக பார்த்தீங்கன்னா $15 $50 வரைக்கும் அவங்க எந்தெந்த மாதிரி சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொறுத்து நம்ம ஒரு ஆவரேஜாக அதே மாதிரி $20 ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஸோ $20 வச்சா மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $600 பக்கம் வருது. அவங்க இருக்கிற ஹோம் ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் அங்கே இருக்கிறது வந்து ஒரு சராசரி நார்மலான வீடு சொல்கிறேன், ஒரு 2 BHK அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா ஒரு $1880 பக்கம் வருது ஆவரேஜாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு தான் இருக்கும். 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $150 வரைக்கும் அங்கே கரண்ட் பில் வரும். அதுக்கப்புறம் கரண்ட் பில் முடிச்சாச்சு, நம்ம ரெண்ட் கொடுத்தாச்சு, ஒரு நாளைக்கு நம்ம வெளியே போயிட்டு வந்து செலவும் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து டெய்லி நமக்கு செலவாகிற ஃபுட்டு என்ன அது நம்ம நோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஓவராலாக நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா $3,900 இவங்களோட சம்பளம். $3,900 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் மூவி டிக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $40 மைனஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிருக்காங்க, அதுக்கு வந்து $7 மைனஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $30 மைனஸ் ஆயிடுது. இதுக்கப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்ருக்காங்க, அதுக்கு ஒரு $14 மைனஸ் பண்ணிடலாம். கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா $150 மைனஸ் பண்ணிடலாம். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1,882 அது வந்து அது மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து 2 பேர் சேர்ந்து அவரேஜாக ஒரு $50 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படி மைனஸ் பண்ணிடலாம். ஃபுட் எக்ஸ்பென்சிவ் டெய்லி நம்ம சமைக்கிறோம்ல அதோட பார்த்தீங்கன்னா $600 அதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ் பொறுத்தளவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 கூட ஆகாது, $1 கம்மியாக தான் ஆகுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு $25 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். டோட்டலாக 3,900 அவங்களோட சேலரியில் வந்து இவ்வளோனத்து ஒரு நாளோட செலவும் அதுக்கு மந்த்லி முக்கியமான தேவையான செலவும் மைனஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து பேலன்ஸு $1,102 அவங்ககிட்ட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100%ல் 71% மட்டும்தான் அவங்களுக்கு செலவாகுது. பேலன்ஸ் 28-29% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. ஸோ நம்ம அப்படியே நம்ம ஊர் சைடு வருவோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, அவங்க எவ்வளோ மிச்சம் பண்ணுறாங்க நம்ம அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையிலையோ இல்லை நிறைய இடத்துல வேலை செய்வாங்க. பட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000லேருந்து ஒரு 30,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அது கம்மியாக 15,000 கம்மியாக நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு 20,000 நம்ம ஆவரேஜாக நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20,000 நம்ம ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதே மாதிரி தான் கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ஒரு நாள் வெளியே போகலான்னு கிளம்புறாங்க. கிளம்புனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிக்கலான்னு பேக்கரிக்கு போகிறாங்க, ஒரு காஃபி குடிக்கிறாங்க. இங்கே ஒரு காஃபி வந்து ஒரு $20 வரும். அப்போ 2 பேருக்கு வந்து $40 வரும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மூவி போலான்ட்டு மூவி போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 150 வரும். 2 பேத்துக்கு ரூ. 300. அதேமாரி பாப்கார்ன் வாங்குறாங்க. சாப்பிடுறாங்க. சாப்பிடணும்னா அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரூ. 300 செலவு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்கலான்னு போறாங்க. ட்ரெஸ் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஆளுக்கு 1000லேருந்து ரூ. 1500 பக்கம் வரும். மினிமமா ரொம்ப ஹை பட்ஜெட் இல்லாம, ரொம்ப லோ பட்ஜெட் இல்லாம வரும். அப்போ ஒரு ஆளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1200 அந்த மாரி கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா, ரூ. 2400 உங்களுக்கு வந்து செலவாயிருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மந்த்லி பட்ஜெட் போடுறாங்க. மந்த்லி பட்ஜெட் போடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டு வாடகை. வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 2 பிஹெச்கே ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8000 கிடைக்கும். அத விட ஜாஸ்தியாவும் மெயின் சிட்டிலலாம் கிடைக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிஹெச்கே வந்து ரூ. 8000க்கு அந்த ரேஞ்சு கிடைக்கும். கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா, நம்ம 1 மாசத்துக்கு மட்டும் அப்படியே பிரிச்சுக்கலாம். ஏன்னா, அங்க 1 மாசத்துக்கு தான் நம்ம கணக்கு போட்டோம். நம்ம ஒரு 1 மாசத்துக்கு மட்டும் கணக்கு வச்சுக்கலாம். 1 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 நம்ம அந்த மாரி கணக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி செலவு. டெய்லி செலவு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல எல்லாருமே ஒரு ரூ. 200 பட்ஜெட்ல அது முடிச்சுருவாங்க. மேக்ஸிமம் அதுவே ஜாஸ்தி. பட் ஆனா ரூ. 200 முடிச்சுருவாங்க. ஸோ நம்ம ரூ. 200 கணக்கு வச்சா, அதுக்கு ஒரு மாசம் நம்ம வந்து ரூ. 6000 மளிகை ஜாமான் மட்டும் நம்மலாம் வாங்குற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம டோட்டல் பண்ணி நம்ம கணக்கு பார்க்கும்போது, ரூ. 20,000 சம்பளத்துல ஒரு நாள் ஜஸ்ட் வெறும் ஒரே ஒரு நாள் நம்ம செலவு பண்ணிக்க பெருசாலாம் செலவு பண்ணல. காஃபி குடிச்சிருக்கோம், ஒரு படத்துக்கு போயிருக்கோம், ஒரு சிக்கன் பிரியாணி அந்த மாரி சாப்பிட்டுருக்கோம், ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஒரு நாள் செலவு. அதுக்கப்புறம் மந்த்லி வாடகை குடுத்துருக்கோம், கரண்ட் பில் கட்டியிருக்கோம். அப்புறம் டெய்லி வீட்ல ஆகிற மளிகை சாமான செலவு, சாப்பாடு செலவு. ரூ. 20,000 இது கழிச்சா வெறும் 860 தான் கைஸ் நிக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வெறும் பேசிக் சேலரி. வெறும் இங்க எப்படி ஒரு ரூ. 5,000 சேலரியோ, அந்த மாரி அங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் இருந்து சேலரில வச்சு நாங்க கணக்கு போட்டேன். ஆனா இங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே நான் கணக்கு வச்சுக்கிறப்போ, அந்த அந்த செட் பண்ணி அந்த அமௌண்ட் செட் பண்ணி நம்ம போட்டாலே, நமக்கு வெறும் 860 மிச்சமாகுது. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், காலேஜ் ஃபீஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம பர்சனலா நெறைய விஷயம் இருக்கும். மெடிக்கல் செலவு. இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு வந்து ஆட் ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இன்னொரு பக்கம் இருந்து கடன் வாங்கி, அத கட்டி, அவங்க கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் இருந்து கடன் வாங்கி, கடன் வாங்கி, கடன் வாங்கி, கடன் வாங்கி, இவங்க லைஃபே ரன் ஆகுற மாரி இருக்கும். வாழ்க்கையே அதுவே முடிஞ்சிரும் கடன்லயே. இவங்களால பெருசா எதுவுமே ஆசைப்பட முடியாது. எல்லாமே விலை ஏறிடுச்சு இந்த டைம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே விலை ஏறிடுச்சு. ஒண்ணும் இல்ல. பாப்கார்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐமேக்ஸ் இந்த மாரி மாலெல்லாம் வரக்கு முன்னாடி, லோக்கல் தியேட்டர்ல ரூ. 30 40 வித்துட்டுருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, மாலெல்லாம் வந்ததுக்கப்புறம், அங்க தியேட்டர்ல வந்து பாப்கார்ன் ரூ. 150 நான் வெறும் சே வெறும் மினிமமா நான் சொல்றேன். உன்னியும் பெரிய பெரிய இன்னும் மெயின் சிட்டில இருக்கிற தியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ரூ. 300 400 பக்கம் போயிட்டுருக்கு. ஆனா அதோட வொர்த் எவ்வளோ? ஜஸ்ட் ஒரு ₹20 ₹30 தான். அந்த கார்னோட விலையே. அத அந்த மிஷின் சூடு பண்ணி, அத ஹீட் பண்ணி, அத வந்து நல்லா பெருசாயிது குடுக்குது அவ்வளோதான். அதுக்கு ரூ. 350 400 லாபம் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாரி தான் எல்லாமே விலை ஏறிருச்சு. ஆனா சம்பளம் ஏறல. சம்பளம் கம்மியா இருக்கு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க 2 பேருக்கு இங்க வேலை கிடையாது. நீங்க 2 பேரும் வெளில போலாம். அதனால வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வெளிய அது இல்லாம முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் ஃபோன்ல எல்லாமே பார்த்து பழகிட்டாங்க. ஸோ அங்க போணும், இங்க போணும், அத வாங்கணும், இத வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸ வாங்கணும், நம்ம அப்படி இருக்கணும், நம்ம பைக் வாங்கணும், நம்ம கார் வாங்கணும். ஸோ இந்த மாரி எல்லாமே ஆசைப்படும்போது, கண்டிப்பா இது கடன் தான் ஆகும். கடன்ல தான் போய் நிக்கும். அந்த கடன கட்டுறதுக்கு இவங்க லைஃப் ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்க சம்பளத்துக்கு தகுந்த மாரி நீங்க செலவு பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க அ அந்த வேலையும் பார்த்துட்டு அடிஷனலா வேற ஏதாவது ஒர்க்க நீங்க வீட்லயே தான் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது சைட் பிசினஸ் அந்த மாரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்பதான் உங்க ஃபேமிலிய நீங்க ரன் பண்ண முடியும். இல்லைன்னா உங்க வாழ்க்கை கடன்லயே போயிரும். கைஸ் நான் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. பாய். நான் அடுத்து வேற விதமான டாபிக்ல வேற விதமா வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.